என்பதை எங்கள் நாடகத்தை வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அன்பனாருக்கும் எங்கும் தமிழ் எங்கும் தமிழ் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க. இது உங்க ஊர், இது உங்க ஊர். அன்னை அத்தனை அன்பு சொல்லுங்கள். நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படிங்களா? அடியார் வேண்டிடும்
அனுபவமே நாடகத்தை மிகச் சிறப்பானவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் ஏற்பாடுகளோட பாசம் மிகுந்த சோதரர் மருதமணி அவர்கள் என்னை கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை மீண்டும் காண்பதற்கு இந்த ஒளி எடுத்துக் கொள்ளக்கூடிய பல ஒளி வந்திருக்கின்றார்கள் யூடியூப் சேனல் அனைவரும் கண்டையை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக நாடகத்துக்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி வைக்க வேண்டும் சிறப்பான முறையில் அமைக்கக்கூடிய ஐயனார் ஐயனார் செல்வி செல்வியா செல்வி ஒளிபெருக்கி நடத்தாருக்கும் அங்கே மனிதர்களுடைய அன்புள்ளத்தை நன்றி கூறிக்கொண்டு நாடகத்தில் பெருமையாக ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய ஐயப்பனுடைய பக்தர்கள் அனைவரும் நன்றி கூறிக்கொண்டு இந்த மேடையில் நடிப்பதற்கு வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்து அத்தனை மனிதர்கள் நன்றி கூறிக்கொண்டு நாடகம் சொன்னபடி விட புறப்பட்டு இந்த மனத்தை பார்த்து விட்டு மனத்தை பார்த்து காட்சி இந்த காட்சியை ரசிப்பதற்காக இந்த பூமி சாதாரண பூமியா அல்ல பொண்ணு வெளிப்படும் பூமி ஒவ்வொரு பிரச்சனைக்கு அவசியம் தேவை முதுகெலும்பு எப்படி மனிதனுக்கு முதுகெலும்பு அவசியம் தேவையோ அதை போன்று நாட்டு மக்கள் அவசியம் தேவை இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நலமுறை வாழ வேண்டும் எல்லாம் நலமறந்தா நல்லவர் வாழ்ந்த நாமளும் வாழ முடியும் அந்த அடிப்படையோடு நாட்டில் இன்னும் விவசாய பெருமிட மக்கள் இந்த விவசாயத்தில் வருமே சேர்த்த லட்சத்தை நம்மளாம் சோத்துல ஆமா சோத்துக்கு என்ன சுப்பிரமணிய இந்த பூமி அமைப்பதற்காக பூமி சார்ந்த பூமியில் என்பதற்காக விவசாயத்தை பொறுப்பாக கவனிச்சு பார்ப்பமடா நமக்கு எல்லா நகரும் பாடி வந்து கூடுமடா மனப்பாற மாடு எட்டி மாயமுறாய் ஏறு பூட்டி மனப்பாறை மாடு எட்டி
அதான் உண்மை. நீங்க நான் உங்களுக்கு யாரு? மாமா, தாய் மாமா. அப்ப என் மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். அதான் சரி மாமி என்ன? சரி. மனப்பார மாநிலத்தை மாயமுறையே போட்டி. நீ ஒரு சங்கத்தில் நிர்வாகி மோரில் முட்டியை போட்டு வடி சேர்ந்த மனத்தை மனைவி இல்லைன்னா மகள் இல்லை. மனைவி மகள் வருவேன். நாலு பிரபலத்தை எதிர்த்து வல்லவர் கூட்டத்தில் கூட வல்லவரை வாழ்த்து நெஞ்சில் உண்டாடுவதற்காக எடுத்து பார்க்கும்போது என்பதை கட்சி உப்பிட்டவரை உள்ள இருக்கின்றன நினைக்கிறேன். நான் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஐயப்பனுக்கு மாலை இணைந்து விரதமாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஐயப்பனுடைய சாப்பாட்டை சாப்பிடுங்கிறவங்கள அற்புதமான சாப்பாடு பரிமாறிய உள்ளங்கள் அனைவருக்கண்டி நீங்க எங்க போறீங்க? கட்டி வைக்க முடியும். உங்களுக்கு வேலை இருக்கோ? அப்படி இருக்கும் போது இந்த அறிவியல் படிக்கின்ற காட்சியை பார்த்த உடனே நாமும் நீங்களோட நாம் தங்கிவிட்டு ஓய்வெடுக்கலாம் என்கிறது. அதனாலே ஆண்டாள உள்ளடக்கி ஐவரோடு சொற்கரித்து தூங்காம தூங்கி சுகமர் தெக்கால் என்பது போல இடத்தை பார்க்கும்போது இந்த அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தவங்க நாமும் நீங்களோட அந்த கண்டத்தோடு இந்த அறிவியல ஒரு நதி இல்ல ஓடத்தை விட்டு பார்ப்போமா? அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கனக வைக்க வெளியினிலும் கரையினிலே ஒருங்கினாய் பாடும் போதோ அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்
புரியல என்ன இப்படியே போடுவோம் வண்டி என்ன போடுறது அப்புறம் ராஜபாட்டியம் உட்காந்துருக்காரு அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை கிடத்துல சோங்கிற சத்தம் கேட்குமா அருமையான ஓசை பாவம் 5 பேர்த்தையும் கத்த பத்தியா மருதமணி மட்டும் வித்திருப்பான் ஜெயிக்கல கொண்டு போய் சந்தோஷம் ஓசை கேட்கும்போது நாம் இடம் வெளியே தந்திருக்க வேண்டும் பள்ளியின் சாரி நம்மே என்றால் சரி அப்படிக்கு 5 பேர் அடைய புறத்துல எனக்கென்று பிறந்து எனக்கென்று வளர்ந்து வர வேண்டும் என்று வழியை தந்த வழி சந்திப்பதற்காக தூது உருவம் பாட்டுக்கு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து பாட்டுக்கு பாட்டெடுத்து என்னது எப்ப அடுத்த வரி ஜனவரி பாட்டுக்கு பாட்டெடுத்து எழுத்து குடியாக என்றவள கொடுத்து இரவன் முடிச்சு இளவள ஆசையில என் மனசை ஆடவிட்டு மச்சாவே கூடவிட்டு உனக்கு போகையிலே இங்கே மூச்சு வாங்கையிலே
என் மனசை நான் கொடுத்தேன் நெஞ்ச மட்டும் சாகிருக்க நான் மட்டும் இங்க இருக்கேன் இன்னைக்கு நான் மட்டும் இங்க இருக்கேன் நான் மட்டும் இங்க இருக்கேன் நிறைய பாடலாம் நேரம் நடந்துவிட்டது ஆரிய புத்தகம் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க அந்த அடிப்படையோடு பள்ளிக்கிற பெண்மணி வளர்ப்பதற்காக நேரம் வந்து விட்டது இந்த பெண்மணி எனக்கு கண்டு பிறந்து எனக்கு கண்டு வளர்ந்து நான் வரேன் என்று சொல்லி அவள் எங்க இருக்கிறார் நான் எங்க இருக்கிறேன் நீ எங்கே நான் எங்கே அன்பே என்னவதற்காக வேண்டும் ஆசை பூங்கிலேயே உன்னை நான் வளர்த்தேன் வளர்ந்து ஜீவன் போயும் முன்னே வருது ஜீவன் போயும் முன்னே நான் சார் அந்த பைக் கூட அப்படியே கூட இருக்கு பார்வை கொடுத்து நல்லா இருந்துச்சு. அவங்க எக்கோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு எக்கோ ஏத்துறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த பாட்டு கேட்டு பாருங்க நினைச்சேன்.
இந்த மைக்கு இந்த மைக்கு இந்த மைக்கு மைக் நல்லா தான் இருக்கு. சரி பாத்து. இந்த மைக்கு வா. நண்பர்கள் கொஞ்சம் காத்துருங்க, மைக் மாத்திட்டு இருக்காங்க. கார்த்திக் ராஜா வரியா உள்ளடா? ரெண்டு பேரும் அந்த பிள்ளைய காலையில பிரசவம் பண்ணி தான் அனுப்புவோம். ஒருத்தர் 7 பேர் கூட உட்காந்து பார்த்துருந்தாங்க. உங்களுக்காக தான் கையிலே பிடிச்சிக்கிட்டு போட்டிருக்கேன். மிக்க நன்றி உங்களோட வாசகர்களுக்காக, எங்களோட பார்வையாளர்களுக்காக இவ்வளோ பண்ணி உங்களுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கோம். பண்ணிடுங்க. அற்புதமான சிறப்பான பக்கவாத்தியங்கள், சிறப்பான சந்திக்க நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இருக்க நேரம் முடிவா நேரம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. முன்னாடிகள் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. அப்பா அதுக்கு மேல மனதில் நினைத்திருக்கின்றாய். ஒருமைனா பன்மை. ஒருமை பன்மை. என்கிட்ட பேச்சுல ஒரு விவரா பேசுறீங்க. நான் தவறா பேசுறேன். நீங்க கேட்டா சொல்லிக்கிறீங்க. அதானே விவரமா பேசுறீங்க. ஆமா விவரமா பேசுறீங்களா? விவரமா பேசுறதுனால தானே வந்திருக்கான். விவரம் என்ன முதல்ல? விவரம்னா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது. விஷயம்னா வேற, விவரம்னா வேற. அது எப்படின்னு கேட்கு. விஷயம்னா உங்களோட ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கிறியா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவது. விவரம் என்ன? விவரம்னா முக்கியமான அது விவரம் தான், விஷயம் தான். பண்டாரை வாழ வைப்போம் வந்த மாதிரி ஆகுது. ஆமா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பொண்டாட்டிகளுக்கு கோபப்பட்டி அப்படியே நல்லா இருப்பாங்க. ஓ இருப்பாங்க. பாட்டினா உரிமை. ஆமா வாங்கன்னா பன்மைங்க. பன்மை. இப்ப ஒரு அண்ணனை போய் அண்ணன் வாங்கினேன் அப்படின்னா மரியாதை இல்லை. அது என்ன மரியாதை? என்ன தம்பி கோவன்னு பேசுறீங்க அப்படின்னு தமிழ் பண்பாடு. வாங்கன்னு சொல்றது பண்பாடு. இப்ப வாங்கின உரிமை, வாங்கன்னா பன்மை. வேற செய்யா அதே விஷயம். வாங்கின மரியாதையா? அது மரியாதை இல்ல. வாங்கினா மரியாதை. மரியாதை. பொண்டாட்டினா பொண்டாட்டினா மரியாதை இல்ல. பொண்டாட்டிகள் அது மரியாதை. அடே அப்பா பதிலா அப்ப நீ வந்திருக்க விஷயம் கூட பார்த்தா தெரியுது. ஆமா ஊரவங்களை ஊட்டி வளர்த்தா தாக்குள்ள தண்ணியை போட்டு தூங்க. ஊரவங்களை ஊட்டி வளர்த்தா தாக்குள்ள தாண்டா வளரணும் ஐயா. அது எப்படின்னு நான் கேட்கிறேன். இருக்காதையா? அதே விஷயம் இருக்காதையா? விஷயம் பண்ணி வரீங்க. நீங்க போய் ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க. ஆமா அந்த கல்யாணம் பண்ண யாருக்குள்ள? கல்யாணம் பண்றீங்களா? ஆமா கல்யாணம் பண்ணி உங்க இருவருக்கு ஏற்படக்கூடிய சாந்தி முகூர்த்தம். ஆமா நடக்குமா? நடக்கும். யாருக்கு நடக்கு? அந்த பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு. அப்புறம் யாருக்கு நடக்கும்? சாந்தி முகூர்த்தம் யார் யாருக்கு நடக்கு? சாந்தி முகூர்த்தம் வந்து
சாந்தி முகூர்த்தம் பண்ணி சாந்தி முகூர்த்தம் வந்து புருஷனும் கொண்டாடி நடக்க எப்படி புருஷன் ஆனாங்க எப்படி மனைவி ஆனாங்க அந்த வேற வீட்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அதை கேட்கல புருஷனா எப்படி மனைவினா எப்படி புருஷனா வந்து பொம்பளை பிள்ளைக்கு போய் தாலி கட்டு புருஷனுக்கு தாலி கட்டணும் யார் கட்டுறது மனைவில நீ வர ஒரு பொண்ணு விஷயம் போய் ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை போய் கழுத்துல ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியாச்சுன்னா அவன் புருஷன் ஆமா தனத்தையா யார் அந்த தாலியை வாங்கினா உங்களுக்கு கொண்டாட்டி அவங்கதான் கொண்டாடி யார் யாருக்கு முதல்வருமே தாலி கட்டினவளுக்கு தாலி வாங்கினவளுக்கு தான் முதல் இரவு கைவிடு அப்படியே கைவிடு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அப்ப ஒரு பெண் ஆம்பளை பொண்ணு போய் ஒரு பொண்ணை தாலி கட்டியாச்சுன்னா அவன் மனைவி ஆமா இவன் கடமை அவன் முதல்வர் தாலியை கட்டாளுக்கு தாலி கட்டினவளுக்கு தாலி வாங்கினவளுக்கு நரவசியம் ஆக 3 முடிச்சு போடுவாங்க இல்லையா ஆமா முதல் முடிச்சு யார் போடுவா ஒண்ணு வந்து நான் போடுவேன் ரெண்டாவது முடிச்சு யார் போடுவா எங்க அக்கா முதல் முடிச்சு போடுறது யாரு நான் அதை வாங்குறது என் முண்டாட்டி ரெண்டாவது முடிச்சு போடுறது யாரு எங்க அக்கா அதை வாங்குறது என் முண்டாட்டி மூணாவது முடிச்சு போடுறது யாரு என் தங்கச்சி அதை வாங்கியது என் முண்டாட்டி யார் யாருக்கு முதல்வருமே தாலி கட்டினவன் என்னையா தாலி கட்டினவனுக்கு தாலி வாங்கினவனுக்கு தான் முதல் இரவு அப்ப நீங்க 3 பேரும் உங்க மனைவி மொத்தம் 4 பேருக்கு முதல் இரவா நான் முட்டை கோச்சு நடக்கிறேன் சொன்னேன் என்னன்னா தாலியை கட்டுறாளுக்கு வாங்குறாளுக்கு அப்படின்னு ஒரு பேத்துக்கு சொன்னேன் சரி விட்டுருவோம் சரி போய் தாலி கட்டுவீங்க ஆமா கட்டியாச்சுன்னா அந்த புள்ள உங்களுக்கு என்ன உறவு வேணும் தாலி கட்டிட்டா அவ வந்து மனைவி கொண்டாச்சு யாருக்கு பண்ண அந்த புள்ள ஊராண்டு பிள்ளை அதை கட்டியாச்சு ஆமா. கட்டி சாமி கொடுத்து நடக்குமா ஆமா குழந்தை பாக்கி ஏற்படுமா ஆமா. யாருக்கு அவங்களுக்கு எவங்களுக்கு என் முண்டாட்டிக்கு ஓ கொண்டாட்டிக்கு யாருக்கு புள்ள என் பிள்ளை டேய் கொண்டாட்டி யாருக்கு புள்ள முண்டாட்டி ஊராண்டு வயிற்றுல வளர புள்ள யாரு புள்ள என் பிள்ளை ஓ புள்ள ஆமா. யாரை ஊட்டி வளர்க்கணும் ஊராண்டு பிள்ளை இதுதான் கதையாது நீ எப்படி நினைச்ச ஊராண்டு பிள்ளைன்னா பக்கத்து வீட்டுல உள்ளாலும் தண்ணி எண்ணி வாங்கி கொடுக்கணும் ஏன்டா தண்ணியில நிக்கிற குடி குடி கிடைக்கணும் உண்மைதான் பழக்கம் குடிப்பழக்கம் நாட்டுக்கு இருக்கும் இப்ப யாரு முதல்ல நீங்க என்ன கூந்தலுக்கு வந்திருக்கீங்க என்ன கூண்டல் ஏங்க நீங்க வந்திருக்கீங்களா எதுக்கு வந்து அதை மயிலுக்கு வந்திருக்கீங்க அது எனக்கு மயிலுக்கு நான் என்னங்க பேசுறீங்க எங்கடா நோட்டு வருவானே ஒட்டரை வச்சு அண்ணன் வெஸ்ட் இருக்காரு பெருசா இது ஆங்கிலமா தமிழா தமிழ்ல வெஸ்ட்னா டேய் ஓய்வு என்பது அது ஆங்கிலம் இப்ப மாத்திட்டாங்க அது சரி ஓய்வுன்னா ஆங்கிலம் ஆங்கிலம் ரெஸ்ட்னா தமிழ் வெஸ்ட்னா தமிழுக்கு மாத்திட்டாங்க சோறுன்னா தமிழ் தமிழ்னா தமிழ் ஆங்கிலம். ஆங்கிலம் ரைஸ்னா ரைஸ்னா தமிழ் எங்க நீ என்னத்தை சாப்பிடுறீங்க நாங்கள் சொல்றதை படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் மன்னால் வந்தது மகாபாரதம் என்ன வந்தது ராமாயணம் கதை படிச்சிருக்கியா எல்லா கதையும் படிச்சிருக்கேன் பாரதத்துல 5 பேரு என்ன தம்பி ஆமா தெரியுமா யார் யாரு ராமாயணத்துல பாத்தீங்கன்னா டேய் மகாபாரதத்துல மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி 5 பேர் யாரு மூத்தாளு நடாளு மூணாளு நாலாளு அஞ்சாளு அது சரிப்பா மூத்தாள பண்ணா என்ன மூணு 5 பேரு இருக்காங்களே ஆமாங்க பேர் இருக்கலையா பேரை கேட்கறீங்களா மூத்தாளு பேர் என்னங்க சிவமணி சிவமணி எப்படி நாலாம் மணிக்கு காலையில சிவமணி சிவம்னா ஓடி 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 உட்கார்ந்து ஜோதிகை ஆமா நாடி நாடி எம்பெருமான் ஈஸ்வரன் தான் சிவன் சொல்லுவாங்க மணினா யாரு மணினா நம்ம மணி ஆதி மணி மணினா பிள்ளைன்னு பேரு மணி மாதிரி பிள்ளைடா முத்து மாதிரி பிள்ளைடா சொல்ல முடியா சரிண்ணே பாரதம் வந்து 5 பேரு ஆமா யார் யாரு தர்மன் தர்மன் பீமன் இதே தெரியுமா எனக்கு சொல்லுவா எங்க தர்மே பீமே நாங்களே சகாதேவன் தர்மன் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் இது எதுல வந்து மகாபாரதத்துல வந்து அண்ணன் தம்பி 5 பேரு இப்ப 4 பேரு ராமாயணத்துல ஆமா. யார் யாரு ராமன் ஒண்ணு பரதன் கை விடுறாரு போய் கை தட்டு உண்மையிலேயே எல்லாம் ராமன் லட்சுமணே அப்படி சொல்லுவாங்க ஆனா ராமன் பரதன் தான் அண்ணன் தம்பிகள் இதான் விஷயம் ராமன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன் சேர்த்துருங்க எங்க ஒரு அண்ணன் தம்பி 4 பேருங்க ஆமா அண்ணன் 4 பேர் யார் யாரு ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன் நல்லா சொல்றா ராமன் இருக்காரு பரதன் ராமன் லட்சுமணன் சத்ருவன் நீ ஏன் கேக்குற சாகர அண்ணன் தம்பி 4 பேரு எத்தனை சொல்லு ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவன் எப்ப உங்க அண்ணன் தம்பி 4 பேருங்க செத்துருவே இல்ல சத்துரு கண்ணன் பேரு
ஒரு எழுத்து தானே மாறி போச்சு. நல்லா 100 ரூபாய் சம்பளம் கொடுத்து விட்டு வாங்கிக்கிறியா? 100 ரூபாய் விட்டு போறியா? காலை, தவக்காலை, மச்சாரு. பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புய்பூன்னு சொல்லலாம். அப்படி அட்ரஸ் வாங்கி வச்சுக்கணும். சரிடா, நான் யார் தெரியுமா? யாருங்க? ஓ, தெரியுமா மாமலை? எங்க இருக்கு? ஐயா, புரியுதா? இது சீனியர் போட்டு தான் தெரியுது. தெரியல. நல்லா பதியா தெரியுங்க. முதல்ல அரவிந்த் அந்த ஆஸ்பத்திரி வச்சுக்க எங்க மாமானே. யாரு? முதல்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல அவர் பேர் என்ன? அவர் பேர் ஏண்டாமா? சரிடா, தெரியலையா? இல்லங்க. நான் இருசக்கர வாகனம் தெரியுதா? அது பண்ணி பாருங்க. போய் சொல்லுவேன்னா என்னடா புது போடுங்க கருப்பா போடுது. சரிடா, தெரியலப்பா. தெரியல. ஆனா எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி அப்ப உனக்கு தெரியல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யார் யாரு மாமியார வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மழை தெரியாது. யார் யார் அடுத்த முன்னாடி வச்சிருக்கானோ அவனுக்கு மழை தெரியாது. யார் யாரு சின்ன மாமியார வச்சிருக்காங்களோ அவனுக்கு தெரியாது. யார் யாரு தங்கச்சியை முன்னாடி வச்சிருக்கானோ நல்லா தெரியுது. ஒரு ஆளோட வெளியே இருக்கிறாங்க. தெரியல. நல்லா தெரியுது. கட்டணம் போட்டு போய் என் மாதிரி காலிக்கு சரிங்க. அப்பா சொன்னீங்க, அம்மா சடச்சு, சரி. அண்ணன் கணபதி. உங்க பேர் நீங்க யாரு? அப்பா கிடைச்சி உங்க அண்ணன் கணவரி. சரி சரி. நீங்க யாரு? இது போட்டோ எடுத்து வந்திருக்கீங்களா? எதுக்கு? ஆதார் கார்டு சேர்க்க. இதுதானே வந்திருக்கீங்க. ஓட்டர் சேர்த்துருக்கீங்க. கணவரி உங்க அண்ணன் பேரு. எப்படா காசு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதானே வந்து நான் வாங்க வாங்கிக்கல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சொந்தமான குட்டி உள்ள இருக்க பிடிக்க வந்திருக்கு. அதனால பள்ளி ஐயா ஓகே. போட்டியா பள்ளி அது மாப்பிள்ளை. காசுக்காக ஒரு மயனை போய் மாப்பிள்ளைங்க. காசு மகன் யாரு? ஒரு மயனை போய் காசுக்காக மாப்பிள்ளையா? ஐயா இங்க வாடா. என்ன அடைய இங்க வாடா. ஆம்பளைக்கு மாதிரியே கோவம் உங்களுக்கு. ஆம்பளைக்கு மாதிரியே கோவம் உங்களுக்கு. மனச்சாட்சி வேணாமையா? இல்லப்பா, இப்ப நாய் வேஷம் போட சொன்னா என்ன செய்யணும்? நாய் வேஷம் போட்டா குலைக்கணும். கழுதை வேஷம் போட்டா போலீஸ் வந்துடும். ஆடிக்கிட்டே தெரியணும். நன்றி வேஷம் போட்டா பன்றி வேஷம் போட்டா பீலிங்க. அதுக்காண்டி இந்த பையனை பீட்டு சொல்றீங்களா? ஃப்ரீயா நிறுத்திக்கிறாரியா? என்ன காரணம்னா இப்ப பாத்துல வேற இப்ப நான் இருக்கிறது வந்து வேணும். ஆமா. நீங்க யாரு? நான் வந்து காவல்காரன். காவல்தானே. உள்ள வயசுல சித்தப்பாங்கிற முறை வேறு. நீ மையன். ஆக இந்த பாத்திரம் வேற, அந்த பாத்திரம் அதனாலதான் அது சில்வர் பாத்திரம், இது ஈய குண்டை. சரி அவள ஒன்னு நினைச்ச வள்ளி நான் கட்டிக்க போறேன். கூட்டி வரியா? அந்த வேலை பார்க்க நல்ல காசுங்க. சேர போறேன் நிஜமா. அதுக்கு சங்க இருக்கா? ஆனா ஒண்ணு சேர டெஸ்டா அது உருப்படி நல்லதா இருக்கு. உனக்கு கோயில வச்சு நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமா அவங்க பொறுமை பார்த்தா சரி அவள அடுத்து யாரு? உள்ள போகுது உள்ள வந்து போன சத்தியமா இப்ப நீ போற ஒண்ணும் இல்லையே. அம்மா ஓயில டயர் வண்டி கலந்து கம்பெனி என்ன நீங்க போகுதுன்னு போங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒண்ணு ஓன் நினைச்சு ஏன் பண்ணாரு? அடுத்து யாரு? அண்ணா உங்க தங்கச்சி அம்மன் எனக்கு தகச்சு உருவாக்குமா என்னமேடா இன்னும் உருவாக்குனா குழந்தைடா நம்ம கிழவனா மாறிடுவோம். அண்ணா இந்த இருக்கு இப்ப நான் யாருக்கு போவேன்? யார்கிட்டயே போயிட்டு ஆளை விட்டுங்க வேற நானே நான் தான் புரிஞ்சேன். நான் தான் புரிஞ்சேன். தொட்டு தாலி கட்டுவேன் நாயா. ஏன் முண்டாட்டியா கொடுத்துட்டு என்னைய அடிக்கிறேன்? ஏன் முண்டாட்டியா? ஏன் முண்டாட்டா? ஏன் முண்டாட்டியா? பாத்தியா ரெண்டு பேர் மூஞ்ச பாத்தியா? நானும் புரியா ஏன் முண்டாட்டியா தொட்டு குமரமலையில வச்சா தாலி கட்டினேன். என்ன மலையில? குமரமலை மலைன்னு சொல்ற முட்டா பையில குமரமலையில நீ வா நீ என்ன வா ஓடி வருவா. நீ தான் உன்னை பாக்குறேன். ரெண்டு கலங்களே இன்னைக்கு பாப்பா நாளைக்கு போக நீ ஏன் முண்டாட்டியா? ஏன் முட்டாட்டியா? அதெல்லாம் ஏன் முட்டாட்டியா? சத்தியமா நான் தொட்டு தாலி கட்டினையா? எங்க தொட்ட?
கழுத்துல எதுவுமே அப்படியே இருக்கு. எவனா கழுத்துல தொட்டு தாலி கட்டுறானா? சரி கட்டுங்க. ஏன் முன்னாடி அது ஏன் முன்னாடி அவனுக்கு புரியல. கொண்டாட்டி வாயை திறக்க மாட்டேங்குவேன். எனக்கு தெரியலையா உன் புருஷன் தான் நான். யோ, நான் ஒருத்தன் பொலியா மாறிட்டீங்க, நான் குடிக்கிறேன், நான் ஆனா ஏன் முன்னாடி அறிவு கட்டவன். முதல்ல சொன்னது இல்லையா? முதல்ல சொன்னாச்சே விட மாட்டேன். அப்ப இது ஏன் லட்சம்? ஆமா, சின்னதை பார்த்துங்க. இப்போ சின்னதே. ஐ கப்பு போட்டு பள்ளி தங்கச்சி மலர்களை போத்தங்கை உறங்குகிறாய் அண்ணன் சோறுகிறாய். சோறுகிறாய். அம்மாடி பூமேனி போதல்லவோ. கிண்ணம் வெஞ்சன கிண்ணம். சரி வெளி தங்கச்சி நல்லா இருக்கியா? நான் இதான் நான் பார்த்திருக்கேன். நீண்ட ஆயுளுக்கு நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். இவன் கூட இருக்காது, ஏன் கூட வந்துருக்கு? தங்கச்சியா? நான் போயிட்டு வெள்ளிக்கிழமை லீவுக்கு வந்துரு. காதலுக்கு நேரம் இல்லை. பதினாறு நிலையாத டேய், இதை போய் சரி ஒண்ணு செய்யுமா? இப்ப நான் வந்து உன் அண்ணன் உனக்கு தங்கச்சி இருக்கடா? இருக்குல்ல? இருக்கா? என் தங்கச்சில நான் சொல்றதான் கேட்க. சத்தியமா? அப்படி ஓவியமா ஒரே பிள்ளை அண்ணன் தம்பி 7 பேரும் செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சு. போட்டியில் எனக்கு ஜெயிக்க முடியாது. நீங்க பாப்பமா சத்தியமா போட்டி வச்சுக்கோ. சரி இப்ப எனக்கு சம்பளம், என் தங்கச்சி சம்பளம் 2 பேர் சம்பளம் இருக்கு. இப்ப என்ன போட்டினா என் தங்கச்சிகிட்ட நான் என்னென்ன செய்யணும் அத்தனையும் உன் தங்கச்சி நீ செய்ய. நாங்களாம் ஆட்டுக்குட்டி மேய்க்கலே செத்துட்டான். என்னன்னு எப்படி அதானே பாசப்படா பாத்தியா? அதான் என் தங்கச்சி நான் சொன்னேன். சரி தோத்து போயிட்டு என்ன வச்சுக்க? தோத்து எப்படி? நான் தான் தோக்க மாட்டேனே. தோத்து போயிட்டா ஏங்க நான் தோத்து போயிட்டேன். சம்பளத்தை தந்துனேன். எவ்வளவு? அது ஒரு 8, இது ஒரு 9, இது ஒரு 7. எவ்வளவு கணக்கு? மொத்தம் 17. உனக்கு போய் கணக்கு கேட்கறேன். ஆனா அவங்க 2 பேரையும் சட்டத்துல கடைக்குள்ளே கொண்டு விட. அப்பதான் சண்டை வழக்கு. பாத்துக்க பாசத்தை பாத்துக்க. இதே மாதிரி செய்ய உன்னை வெளியே ஊடி உடிச்சு விடுவேன். இதெல்லாம் என் தங்கச்சி கண்மாட்டி. தங்கச்சி சம்பு பூத்தாச்சு அண்ணா இப்படி வாங்க விற்பாங்கடா. இங்க 2 பேருக்கு என்ன வேலை? இங்க உங்க 2 பேருக்கு என்ன வேலை? என்ன தனியா விட்டுட்டு வந்துருக்கீங்க? என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டுமே அப்படின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி யாருக்கும் எல்லாரும் ஒன்னா போகுதுன்னு அப்பாவோட உத்தரவு. அது எப்படி என்ன தனியா விட்டுட்டு வந்துருக்கீங்க? தனிமையில இனிமை முடியும். தனிமையில இருக்கிறது தான் நிம்மதி. கூட்டமா இருக்கிறது கரைச்சல். எப்பவுமே தனியா இருக்காங்க. சரி யார் இந்த பையன் என்ன இருக்காங்க? நாடால சட்டை உரைச்சிக்க மாலை போட்டு நீ மட்டும் அளவு தாங்கல. அந்த அடி வாங்கினதுக்காக அண்ணே எரியுமேனே கனகனே
சொல்றா போறே. நீ புடிச்சா இந்த பெரியம்மா அடிச்சா மேடையில எப்படி அடிக்க கூடாது வச்சு சூறாட்டி குத்துவே குத்தாக்கா. மான்குட்டியை தேடி வந்திருக்காங்க. மான்குட்டி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. மாடு முன்னாடி சொல்றேன். நான் ஒண்ணே ஒண்ணு கண்ணே வந்து மான்குட்டி உள்ள இருக்க மாக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. மான்குட்டிக்கு என்ன அவசரம் நீங்க கேப்பீங்களா? ஓகே என்ன கேளுங்க. தங்கச்சி வர நீ வர. நீங்க வந்து பாருங்க. ஐயோ திருப்பி அவங்க என்னென்ன செய்யறாங்களோ செய்வாங்க. அவங்க என்ன செய்யல அதனால செஞ்சா அவங்க சம்பளத்தை 15,000 கொடுத்தாரா 15,000 நீ வாங்கிட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் கேட்டு தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஒரு புடினே. ஏய், டேய் இங்க வர டேய். நாளைக்கு நாடா இல்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னனே அப்படியே உடா. சத்து அனுசரிச்சுக்க 15,000 நக்கல். இல்ல இல்ல 500 ரூபாய்க்கு செங்கல் அடிச்சா. எங்க அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆபத்துக்குன்னு காலில் விழுற ஆம்பளை நம்பாதேன்னு. நீ அண்ணன் இப்படி செய்யலாமா? நான் கால்ல நீ விழுறடா. இப்படி செய்யலாமா? அதே ஏன் இப்படி செய்யற நீ? ஏன் இப்படி செய்யற? இப்படி செய்யலாமா? ஐயோ மாடு புடிச்சான். இனிமே இப்படி செய்யக்கூடாது. மொரடா. இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது. மொரடா. ஆப்பமா செஞ்சே. நான் உன்னை வளர்த்தால எப்படி செய்வேன்? இந்த நாடு இருக்கு. உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. சொல்லி தங்கச்சி வாடா. அவன் ரெண்டு பேரும் பாரு பேச பக்கத்துல நீ நில்லு, நீ நில்லு. அவர் தானே அவங்க அந்த பிடிச்சிருக்காரு. நீ நில்லு. இது காட்டிய முடியும். இது நம்ம கை காட்டு போல டோக்கன் வாங்குற மாதிரி. ஒரு குடி ஒரு குடி யாருக்கும் தெரியும்னா அவங்க நாங்க தெரிஞ்ச முடியும். நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நம்ம 15 ரூபாய் பிரிச்சு எடுத்துக்கிறோம் பெரிய பொருளாதார முதல்ல நீ சொன்ன வேலை என்ன? நீ சேர்த்துக்கமா கூட்டலையா? முறைக்கு தங்கச்சி என்ன என்னைய சிரிக்கிறீங்க சண்டை எடுத்துட்டு போய் அவங்க செய்யறதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்ன அப்படி? இந்தா, அவ்வளவுதான். என்ன கை வச்சுக்கிறேன். அண்ணே, ஒரு ஆம்பளை இருங்க. நான் எதுக்கு நாங்க இந்த போட்டிக்கு இது பண்ணோம் தெரியுமா? நீங்க காலையில மருந்து அடிச்சாலுக்கு காசு கொடுக்க முடியல. ஏன்னா மருந்து அடிக்கிறதுக்கு இருக்கு. அவர் வந்தாலும் மருந்து வாங்கி கொடுத்தாரு மாணிக்கத்தை கொடுக்குறது இல்லையா? அண்ணே, அவரை அப்படியே கட்டி கொடுப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ நல்ல வழியாக இருக்கு. சரிம்மா இல்ல வேணாம். வாங்க உண்டாடா உண்டு உண்டு. வருக 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 தேங்கள் கைமாவும் பாலும் நற்கருவின் சாறு உயர் தமிழ் வானொலி நின்று கோலமும் கொண்ட குறிஞ்சிக்கு வருகிற நண்பகனே வருக வேடுடன் வலிமை ஒன்றாது எங்கள் இடத்திற்கு வருகிற இந்த இடத்தவரே வருக வருக வந்ததின் காரணம் கேட்கிறேன். என்னங்க அன்னைக்கு ஒரு பாவடை வச்சு நல்ல தள்ளி நல்ல பாவம். ஏய் அதனால தள்ளி சொல்றேன். ஏன்னா முதல்ல பாவம் சந்திக்கிறதுக்குள்ள முதல்ல நட்டு வச்சா ஒரு புள்ள முதல்ல பாவம். ஆமா, அது உடம்புக்கு பசவே வராது பாவம். சாரி வரணும். வர முடியாது. நத்தமரை குளத்தில் நல்லவங்க சேர்ந்தாலும் கற்றாரை காம் உருவர்னு சொல்லியிருக்காங்க. அது பயமா ஒரு ஆளா வர செத்த நீ காம் உருதல்ல காம் உருவரா காம நிலைமை பிரச்சனை நீங்க கேளுங்க. நீங்க விளக்க சொல்லுங்க. இருங்க என்ன நீங்க கேளுங்க. நத்தமரை குளத்தில் நல்லவன் சேர்ந்தாலும் நல்ல நல்ல எண்ணம் சேர்ந்தார். நற்றாமரை குளத்தில் நல்ல எண்ணம் சேர்ந்தாரோ கற்றாரை காம் உருவர் கற்கிறார் இருங்க விளக்க கேளுங்க. கற்கிறார் கற்குலா மூர்க்கரை என்ன மூக்கரே தெங்கரே துப்பாக்கி 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 100 ரூபாய் சரி உண்மையிலேயே வாங்க ஒரு கேட்டு நாடகத்தில் அர்த்தமாக சொல்லுங்க. உண்மையிலே பணியை அது பெரிய தீயினால் சுட்டவன் உள்ளார மாறனே ஆவினால் சுட்ட வடு அப்படின்னு என்ன சொல்லுங்க. அப்படி தெரிஞ்சாச்சே நான் ராஜவாடி பட்டு என்ன போட்டு அது அன்னைக்கு இல்ல இந்த ராஜவாடி போறீங்களே இந்த முதல் வசனம் பேசுறாங்கல்ல அது சொல்லுங்க. சிருஷ்டி விதி சம்பாரம் சொல்லுங்க. சிருஷ்டி முதல்ல சிருஷ்டி விதி சம்பாரம். அத
நாங்க திடீர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாரும் 1000 கவலைகள் வந்திருக்கும். பவுடர் போட்டாச்சுன்னா இங்க வந்து அந்த எல்லா கவலைகளும் மரம் வந்து இங்க வந்து உங்களை சிரிக்க வைக்கும். இல்லையா? இந்த பப்பு நாசம் முதல்ல சிரிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு எதிர்த்து கொடுங்க. அது மட்டும் இல்லாத சிரிப்பு நடிகர்னா இப்படித்தான் சிரிக்கணும். முதல்ல வெளிவச்சுக்கணுமா தன்னைத்தானே உருக்கி கொண்டு மற்றவங்களுக்கு பிரவசிக்கணும். அது மாதிரி எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் கவலைகள் இருக்காங்க. வீட்டுக்கு போயாச்சுன்னா அதுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கு. ஆமா அங்கே மொளை மொளை எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா ஓம் பிரச்சனை வேற. கொண்டாடிகளுக்கு காசு ஒன்றுமே சொல்லாதீங்க. கொண்டாட்டிக்கு புருஷன்மார்கள் அவங்க எல்லாம் புருஷனா கொண்டாட்டி ஆக்கி அப்ப என்ன காரணம்னா சிரிக்க வைக்க உங்களை மகிழ்ச்சிக்கு ஒரு கடமை. அதுல எல்லாரும் ஒப்பந்தல எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. வெளியில வந்தாலும் சிரிக்க வைக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஊர் சங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு. மதுரையில் எடுத்துக்கணும்னா யாரும் ரவிகாந்தை கேள்விப்பட்டீங்களா? பார்த்துருக்கீங்க. பெரிய பெரிய ஆள் வந்து ஆமா ஆமா வெளியில வந்தாலும் அப்படி சிரிப்பாங்க. ஆனா அவரு இறந்துட்டு இன்னைக்கு மறுபடியும் வருவாருங்கிற வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து புதுக்கோட்டைக்கு தனி பெருமை சேர்த்தபடியா அண்ணே இளையராஜா அவருங்களா அவரு பெரிய வெளியில வந்தாருன்னா பொம்பளை வசம் வந்து நிறைய ஊர்ல கடத்திட்டே போயிருக்காங்க பொம்பளைங்க. உண்மை அவருக்கு நினைக்கிறாங்க அவரே இறந்துட்டாரு. நாளைக்கு வருவாராங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து காரைக்குடியில் ஒரு பெரும் விஷயத்தா வருது. யாரு? உங்கள் தரத்துல பிறந்து சக்திராஜன். யாருடைய சிஷியன்? யாருக்கு மாணவர்? இவர் மாணவர். யாருக்கு? நீங்க எப்ப பேச முடியும் அவர் போய் சேர்ந்தார். அப்ப அவருக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணாரு? போயிட்டாரு. எப்ப வருவாங்க? அடுத்து நீங்க தான் இருக்கிறீங்க. சரி நான் வரப்பே எப்ப நீங்க சிசியப்புல சேர்க்கறீங்க. இல்லம்மா ஏனே எல்லாம் மண்டே போட்டு நான் ஒரு ஆளே பாக்கி இருக்கேன். இல்லனே நீங்க ரெண்டு பிள்ளை பாட சொல்லுங்க. ஐயா வேணாம். வரவா சாமி. தங்கச்சி தள்ளிய போறடா. நீ வாடா. காட்டி ஐயா தம்பி என்ன பெத்தோரே என்ன கேளுங்க. செவரொட்டி மாதிரி ஒட்டிக்கிறதா? ஏய் வா. கால்ல வாடா. வரவா சாமி. சாமி சாமியா அதுக்கு பாத்து சமாளிச்சிட்டேன் மாற விட்டுருக்காரு. மறுபடியும் ஒரு கைதல கொடுங்கப்பா. சூப்பரான நாடகம். மாற விடுங்களே. அந்த மாட்டு முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டிக்க என்ன போன வந்து முருகனுக்கு எத்தனை மனைவி மனைவியா கொண்டாடியா? கொண்டாட்டி எத்தனை? கொண்டாட்டிகள் சொல்லுங்க. 2. யார் யாரு? இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் போடா. நீ பதினி கொஞ்ச நேரம் ஆச்சு. போயிடு போயிடு. அதான் அவங்கள சேராத. அண்ணே வீட்டுக்காரர் சிங்க ஏய் அண்ணே இந்த புள்ள மீன் குழம்பு வைக்கும். இல்ல வைக்கிற மீன் குழம்பே வைக்க மாட்டேன். அந்தாரை வாழ வைப்பது ஒன்றுமல்லாது. நானும் எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் பார்த்த கிடையாது, கேள்விப்பட்ட கிடையாது. அந்த வரை உபசரிப்பது தம்மை என்று பெருமை சொல்வார்கள். அந்த அடிப்படையோடு அந்த வரை அற்புதமான சாப்பாடு கொடுத்தாங்க. முதல்ல அவங்க நீண்ட நாளைக்கு வாழ வேண்டும். முதல்ல வந்தவர்கள் என்ன செய்யணும்? உப்பிட்டோம். அதாவது வீட்டுல இல்லைனாலும் வாங்க சாப்பிடுங்க. வந்துட்டீங்களா? வாங்க. என்ன பேருங்க? அப்புறம் வார்த்தை ஒண்ணுதான். நான் சொல்லுகின்ற பப்பு உங்கள் மதியங்க எதிர்கிட்ட போய் வீட்டுக்கு வர முன்னாடி வந்து எதுவுமே இல்லைனாலும் முகம் மகிழ்ச்சியோட கொடுத்தோம்னா ஏற்றுவாங்க. அப்படிங்கும் போது எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். எப்படா வருவாங்க? அதுக்கு சொன்னாங்கல்ல, உப்புடன் முகமலர்ந்து உப்பில் அப்புள் பார்த்தாலும் அப்ப எதுவுமே சாப்பிட இல்லைனாலும் கூட வந்தவரை வாங்க இருங்கன்னு சந்தோஷமா சொன்னாலே அவங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும், வயிறு நிரம்பின மாதிரி தெரியும். உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன வைக்கணும் தெரியுமா? இடையில உப்பு தான் வைக்கணும். உப்பு முதல்ல வைக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு உப்பு இல்ல அதிகமா போச்சு வச்சுங்க, அதிகமா போனாலும் சாப்பிட முடியாது. ஆமா மாமா குறைவா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் மஞ்சள் வெட்டிக்கிற எனக்கு தேவையில்லை. தேவையில்லாத வேலை. ஏன் விஷயத்துக்கு காரணம் முதல்ல நான் ஏன் விஷயத்துல தெரியுமா? சொல்லுங்க. அப்பா சடையன், அம்மா கடைசி, அண்ணன் கணபதி, தம்பி பெண்ணை கேட்டு கொடுப்பட்டு கேட்டு கொடுக்கும் போது வெள்ளி மந்தி கூடுதலுக்கு பார்க்கின்ற வேலையில 1000 வாங்கிட்டு சரி எத்தனை கோடி? 1000 கணக்கு. 1000 குட்டியில காடுனா 1000 கணக்குல நிக்கினா உங்களுக்கு என்ன தேவை? கண்டதை பிடிக்க கூடாதுங்க. கண்டதை பிடிக்க கூடாது. கண்டதை பிடிக்கலாமா? நல்ல பழக்கம் இல்ல அது. கண்டதை மட்டும் பிடிக்க வேண்டும். அத கண்டமா சொல்றதை கேட்க கூடாது. சாப்பாட்டுக்கு எல்லாம் அப்பளம் இருக்கு, பாயாசம் இருக்கு, எல்லாத்தையும் அப்படின்னா ஒரு சில பேர் எல்லாத்தையும் குழப்பி சாப்பிடுறதுல இருக்கு. அது மனித பிறகு. ஏங்க நீங்க வேற சாம்பார் ஊத்தி அதுல கொஞ்சம் ரசம் ஊத்தி அதுல கொஞ்சம் மோர் ஊத்தி அதுல கொஞ்சம் வத்தல் ஊத்தி ஒண்ணா சாப்பிடுறாங்க. கேட்டா இந்த ருசி உங்களுக்கு தெரியுமா கேக்குறீங்க? நியாயமான கோரிக்கை. எப்படி வேணும் அவளை போத்திட்டு கொடுக்கலாம், படுத்துட்டு போதிக்கலாம்.
போத்திக்கலாம் இல்ல படத்துக்கு போத்திக்கலாம் ஏங்க போத்திக்கலாம் படத்துக்கு போறதுக்கு போத்தி படுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல வித்தியாசம் உண்டு ஆக இதை இவன் பிடிக்க வேண்டும் வேடுவராக காத்திருந்து கொண்டு அனுபவமா கேபி காலிப்புத்தவர்களுக்கு நம்ம விழாக்கத்தில் சார்பாக புராணை பதிவு வழங்கப்படுகிறது அரணாகி மேலப்பட்டு எங்களை வரவழைத்து பெருமை சேர்த்து எல்லாத்தையும் காசையும் கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து தீயம் கொடுத்து கொண்டாடி இது என்ன விஷயம்னா அன்னைக்கெல்லாம் மாலை போடுவாங்க மாலை போட்டு அடுத்த நிமிடமே உடனே தூக்கி மைக்கில் போட்டுருவாங்க ஆனா இந்த ஆடைகள் ஒரு மனுஷன் வாழணும்னா முதல்ல சாப்பாடு இல்லாம வாழ்ந்துடலாம் ஒரு வாரம் எல்லாம் வாழ்ந்துடலாம் சோறு இல்லையா ஏய் அங்கடா நாடகம் இருக்க இடமெல்லாம் கூட எந்த இடத்துல வாழ்ந்துடலாம் கொடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடுக்கலாம் இது அடிப்படை வசதி வேணும் இப்ப இருக்க இடமெல்லாம் என்ன கூட எங்க வேணா உட்கார்ந்துக்கலாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ உட்கார முடியாது சாப்பாடு இல்லைன்னா வாழ்ந்துடல ஆனா இது இல்லாம ஒரு நிமிடம் வாழ முடியுமா ஆள்வாதி ஆடிவாதி அது வேற அது எங்களுக்கு ஆளு சிகப்பார்ந்து புண்ணியம் கிடையாது சிகப்பார்க்கும் போது அது தகுந்த மாதிரி உடை கொடுக்க வேண்டும் இப்ப இந்த மாதிரி சிகப்பார்க்க கூடாது ஆமாங்க உண்மைதாங்க நீங்க என்னங்க உங்களை மாதிரி நிறைய சங்கத்துல யாரும் இல்ல புதுக்கோட்டை சங்கத்துல நிறமானாலும் நீங்க ஒரு ஆள் தான் நீ கருப்பா இருக்க இல்லம்மா நீ கருப்பா இருக்க நான் பயங்கர கருப்பா இருக்கேன் சொல்றது நல்லா இருக்கு அனைவரும் தந்தை குறிக்கொண்டு என் மேல் நடிப்பதற்கு வாய்ப்பை வழங்கி அத்தனை உங்களுக்கு தந்தை குறிக்கொண்டு மானுக்கு சிறப்பு கோவில் இருக்கு கோவில் கருவறையில் இருக்க சிலை எப்படி இருக்கு தெரியுமா கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கு அதுக்காண்டி கருப்பா இருக்குலாம் தெய்வமாக முடியாது அதுக்காக கருப்பா இருக்கிறதெல்லாம் தெய்வம் சொல்ல முடியாது ஏன் தெய்வம் முதல்ல யாரும் நினைக்கிறீங்க மனிதனுக்குள்ளதான் இருக்கு எப்படி மனிதன் தெய்வம் மனிதர்கள் மிருகம் மனிதர்கள் தெய்வம் சொல்லி மனுஷன் தான் யார் அப்படின்னா அவரு வந்து இப்ப நம்ம திருவாரூர் சொல்ல முடியும் மாணிக்கம் வருது சரி மனுஷன் தெய்வம்னா யாரை சொல்லணும்னா ராமனை சொல்ல முடியும் மனுஷன் தெய்வம்னா ஆஞ்சநேயர் பெருமாளை சொல்ல முடியும் மனுஷன் தெய்வம்னா யாரை சொல்ல முடியும் திருவள்ளுவரை சொல்லலாம் இது மாதிரி சிறப்புகள் இருக்கு தெய்வங்கிறது எங்க இருக்குங்கிறீங்கன்னா உள்ள பெரும்போவில் ஊனோட பாளையம் வல்லபிரானுக்கு வாய் கோபுரவாசல் செல்ல திறந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம் கடவுள் எங்க இருக்காரு கடவுள் நமக்கு தான் இருக்காரு நமக்கு இருக்காரு அப்படி யோசிச்சு பார்க்க போனோம்னா பிறகு கோயில கட்டணும் குளத்தை கட்டணும் திருவிழா கொண்டாடணுமாங்கல்ல ஒரு விஷயம் நல்லா புரியுங்க மாலை போட்டு 40 நாள் விரதம் வந்து சாப்பிட்டு நான் ஒரு நேரம் சாப்பிடுறேன் அது விரதம் இல்ல விரதம் என்ன ஒரு நேரமாவது வயிறை பட்டினி போடணும் என்னை மாறிவிட்டாலும் அப்படி கிடையாதுங்க சாப்பாடு பட்டினி இருந்தா தெய்வத்தை வழிபடணும் அதுக்காக வேண்டி 3 நேரம் சாப்பிட்டு போய் சாமியை பார்க்கறது இல்லைங்க ஒரு நேரமாவது அங்க சுருமன் வயிறு அது இல்ல முதல்ல வந்து ஆத்மாங்கிறது ஆத்மா லைப்படுத்துறது இல்ல நானும் அப்படி சொன்னேன் ஆத்மாங்கிறத வந்து உயிரோட வச்சுக்கணும் முதல்ல அப்ப என்னன்னா தெய்வத்தை போய் இறைவனை போயிட்டு அந்த மாலையை போயிட்டு 40 நாள் விரதம் இருக்கிறாங்க மாலை போட்டாச்சுன்னா யாரையும் பார்க்கறது இல்ல அது விரதம் இல்ல நினைவு என்ன இப்ப 3 பேர் நண்பர்கள் யாரு 3 நண்பர்கள் ஒரு நண்பர் என்ன பண்றாங்க 3 நண்பர்கள் யார் மாதிரி இருப்பாங்க இங்க இப்ப கோச்சிங் இப்ப இருக்காரு இருக்காரு நம்ம ராஜா இருக்காரு மாப்பிள்ளை கவனிங்க ராஜா ஒரு நண்பர் அடுத்து மாப்பிள்ளை மணிகண்டன் அடுத்து மயன் 3 பேர் இருக்காரு ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க 3 பேர் இருக்காங்க இந்த 3 பேரை நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணா முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டாங்க உறவுல மாலை போற முருகன் கோயிலுக்கு ஒருத்த போயிட்டாங்க அடுத்து மணிகண்டன் என்ன பண்ணாரு அவர் வந்து ராமாயணம் படிக்க போயிட்டாரு சரி யார் படிக்க போயிட்டாரு மணிகண்டன் மணிகண்டன் எங்க போயிட்டாரு ராமாயணம் படிக்க மணிகண்டன் பிரபு இருக்காரு அவரு தாசி வீட்டு போயிட்டாரு தாசி வீட்டுக்கு அப்படி முகமா தெரியல பாவம் இல்லங்க காரணம் இருக்கு இப்ப வந்து இவர் வந்து எங்க போயிட்டாரு முருகனை பார்க்க வேண்டாம் கோயிலுக்கு போயிட்டாரு அவர் ராமாயணம் படிக்கிறாரு ஆனா இவரு தாசி வீட்டுக்கு இந்த 3 பேர்ல யாருமே நல்லா இல்ல இத கதை நான் கேட்டேன் நீங்க கதை திருப்பி சொல்லிருக்கீங்க யார் நல்லா இல்ல நம்ம இங்க உள்ள பிரச்சனை விட்டுருவாங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட யார்கிட்டயா ஒருத்தர் கேள்வி யாரு இதுல தப்பி உள்ளாரு இவர் முருகனை பார்க்க போயிட்டாரு அவர் ராமாயணம் படிக்க போயிட்டாரு இவர் வந்து எங்க போயிட்டாருன்னா தாசி வீட்டு போயிட்டு கும்பல ஓட்டி போயிட்டாரு மாலை போட்ட ஒரு நல்ல சிறப்பானவரா யாரு ராமாயணம் படிக்கிற ஒரு சிறப்பானவரா இல்ல தாசி வீட்டுக்கு போனவர் நல்லவரான்னு கேட்கிறாங்க யார் நல்லவர் சொல்லுங்க என்ன பேச சும்மா சொல்லுங்க யாரா ராமாயணம் படிக்க போனாலா ராமாயணம் படிக்க போனவர் நல்லவர் அடுத்து நீங்க மனசுல ஏதோ போட்டதா சும்மா சொல்லுங்க சட்டமா சொல்லுங்க அப்ப காசி வீட்டுக்கு போனவராமா இவர் தாசி வீட்டுக்கு போனவரா யார் சொல்லு தாசி வீட்டுக்கு போனவர் நல்லவர்னு அந்த சரி அடுத்து என்ன ஒருத்தர்
சரி முடி. ஆனா உண்மை காசை பிரச்சனை இல்ல அவங்க நீ அங்கேயே படிக்கிறாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? நான் என்ன வார்த்தை கொடுத்துருக்கேன் கவனிக்க வேண்டாமா? கண்டோட பன்றி சேர்ந்தா பன்றியோட கண்டு சேர்ந்தா அது மாதிரிதான் இருக்குது. அவனை ஏன் கேட்கிறானே அவங்க பாக்குறாங்கன்னா அதை கவனிக்கிற போது அப்ப இவங்க யார் அப்படியா அப்படியா அவர் சொன்ன மாதிரி காசி விட்டுமானதான் தெரியாது. ஏன் தெரியுமா? 3 பேரும் போறாங்க. இறைவனை போய் அங்க போய் வழிபண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க இருந்து பார்த்துட்டு வழிபட்டால இறைவன் காட்சி கொடுப்பாரு. ஆனா இவரு சிந்தனை நல்ல எண்ணம் வேணும் போது இவர் முருகனை பார்க்க போயிட்டாரு. 3 நண்பர்கள் அதுல தம்பி அங்கே ராமாயணம் படிக்க போயிட்டாரு. என் மாப்பிள்ள காசி விட்டு போனாரு. ஆனா அவர் தான் நல்லாளு. என்ன காரணம் அப்படின்னா முருகன் வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம நண்பர்கள் 3 பேர் இருப்போம். இந்நேரம் நம்ம நண்பன் மணிகண்ணே நல்ல மணிவண்ணே வெட்டிக்கார மணிவண்ணே தாசி விட்டு போய் நல்லா சுபமும் வாழ்வாரு. அப்புறம் என்ன இப்போ சிந்தனை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா அவர் ராமாயணம் படிக்க போனவர் ராமாயண கண்ணுக்கு காதுக்கு ஏறல மனசுக்கு ஏறல. ஆனா சிந்தனை முறை மாப்பிள்ளை ஞாபகத்துல. ஆனா இவர் என்ன பண்ணாரு? என்ன நினைச்சா தெரியுமா? நேரே மாப்பிள்ள ராஜா போனாரு. போய் முருகனை பார்த்து தரிசிப்பாரு. நல்ல முருகன் காட்சி கொடுத்திருப்பாரு. அப்படின்னு இவர் நினைவு எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவர் என்ன பண்றாரு? ராமாயணம் படிக்க போயிட்டாரு. 4 கருத்துக்கள் சொல்லுவாரு அப்படின்னு இவருடைய சிந்தனைகள் அங்க இருக்கு. ஆனா இவர் சிந்தனை எங்க இருக்கு? அப்ப யாரு நல்லாலு? அப்ப அது எதுக்கு சொல்ல வரேன்னா கோவிலுக்கு போய் மாலை வந்து கோவில பார்க்கற விஷயம் இங்க இருந்து ஆலயத்தை நினைத்து பார்த்து என்னிலே மாறி விட்ட முருகான்னு நினைத்தால அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு. அப்படி பார்த்தாலும் அவர் சிறந்தவர் சொல்ல முடியாது. இது என்ன புது கிடையாது. நான் சொல்றேன் எப்படி செய்யும் தொழிலே தெய்வம். எந்த வேலைக்கு போறோமோ அதை தெய்வமா நினைச்சு செஞ்சுட்டா தெய்வம் நம்ம கிட்ட தானே இருக்கேன். என்ன செய்யும் தொழிலே தெய்வம். சரி மீன் விற்கிறாங்க அந்த தொழில பக்தி இருக்கணும். பொம்பளை வீட்டுக்கு போனா அந்த மீது பக்தி இருக்கணும். கோயிலுக்கு போனா அதுல பக்தி இருக்கணும். அப்புறம் தான் மாறி மாறி நினைக்கிறாங்களே எவ்வளவு உருப்படி இல்ல. நான் சொன்ன கதை தானே. அதான் நான் மீன் விற்கிறானா மீன் வச்சு சாப்பிடுறது இல்ல இங்க போய் இருந்துட்டு முருகன் கோயிலுக்கு போயிருப்பானே முருகனை பார்த்திருப்பானே நினைச்சனால மட்டும் புண்ணியம் வந்துறாரு. அவன் போன வேலையை தான் இங்க நடக்கலையே. முருகபெருமான் வந்து மீன் சேர்க்க மாட்டா தாடி இருக்காரு. அது இயல்பு எல்லாம் பார்த்திருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? நீங்க சத்தியகத்தி மாதிரி இருக்கீங்க. வந்திருக்க அப்படின்னா என்ன காரணம்? கோயிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. கோவிலுக்கு இறைவனுடைய இறை துண்டு அப்படிங்கறனால ஐயப்பனுக்கு மாலை போட்டு முருகனை ஐயப்பனை பார்க்கணும். எனக்கு ஒரு சிறு சந்தேகம். குழந்தையும் தெய்வமும் அது கொண்டாடுறது உண்டு. கொண்டாடுறது உண்டு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இருக்காங்க. கோயிலுக்கு மாலை போட்டா நம்ம அதுல தாடி மிஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொண்டாடி மாசம் வந்து எடுக்கிறாங்களே எப்படி? கொண்டாடி மாசம் வந்தாங்கன்னா தாடி நாடகங்கள் இருக்குது இல்லை. கொண்டாடி மாசம் வந்து தாடி குழந்தை வயிற்றுக்குள்ள தெய்வம் தானே. குழந்தை தெய்வம் வேற. அதை வேற சொல்ல முடியும். கருவறையில தெய்வம் இருக்கும். ஒரு பெண்ணோட கருவறையிலையும் குழந்தை இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான் சமம். நான் என்ன கேட்கிறேன்னா நிறமாத கற்பனை வயிற்றுல குழந்தை இருக்கு. குழந்தைய சொல்ல முடியுமா? நிறமாத கற்பனை வச்சிருப்பாங்க. குழந்தைய தனியா பார்க்க முடியுமா? வயிற்றுக்குள்ளதான் தெரியுது இல்ல. அப்புறம் குழந்தை இருக்குன்னு தெரியும். பார்க்கதான் முடியாது. தெய்வம் இருக்குன்னு தெரியுது. இந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு இருக்கலாம். சரி அப்ப குழந்தை பிறந்த பிறகுதான் அது தெய்வமாக தவிர. ஆனா நீங்க சொல்றது நியாயம். 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்ற தாய் தாய்க்கு தான் அந்த அருமை தெரியும். அப்படி இருந்தாலும் தாய் நாடு தாய் மொழினா தாய் சொல்ல சின்ன கதையாகும். இனி அது மாறணும்னு நினைக்கிறேன். தாய்க்கு தான் அந்த அருமை தெரியும். வலிச்சு அந்த குழந்தை பிறந்தா இப்பதான் பிள்ளைகளுக்கு எல்லாம் வலிக்கிறது. நீங்க நினைக்கிறது அப்படிதான். தாய்க்கு தான் அந்த வலி வரும்னு நினைக்கிறீங்க. ஆனா தாயை வந்து அந்த கணவன் என்ன பண்றா? மனைவி வந்து மருத்துவமனைக்கு எடுத்து இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? தன்னுடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறா? கஷ்டப்படுறோமா இல்லையா? பிரசவம் என்ன இறந்து மறுபடியும் பிறக்கிறது சமம். பிரசவம் என்ன பிறந்தாச்சுன்னா குழந்தை பிறந்து தாய் செய்ய நல்லமாச்சுன்னா புள்ள அடுத்து பிறந்து செத்து போச்சுன்னா சம்பந்தம் என்ன? அதெல்லாம் பிரசவம் என்ன? பருவத்தை தானே வருவனா? பருவத்தானே வருவனா? இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க வேண்டியது வேற யாராலும் கொடுக்க முடியாது. அவன் என்ன காரணம்னா இப்ப தெய்வம்ன்றது எங்க இருக்குன்னா வேற எங்க இல்லைங்க. தெய்வத்தை வந்து கண்ணால யார் மாத்தணுமா? ஆனா அதே நேரத்துல தெய்வம் யார் வராங்க? சரியான இடத்துல சரியான ஒரு சந்தர்ப்பத்துல காப்பாற்றுறதா கடவுள். போயிடுவோம் சாப்பாட்டு வழியில போயிடுவோம். போகும்போது இறைவா அப்படிங்கிறப்ப அப்பதான் ஒருத்தர் தன்மை வாங்க சாப்பாடு கூட சொல்றாங்க. அப்ப இறைவன் எப்படி பாக்குறோம்? இறைவன் 4வது இடத்துல இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை பார்க்க முடியல பார்க்க முடியலையோ நம்ம கண்ணால பாக்குறோம். தாயும் தகப்பன் தான் நமக்கு உயிர் கொடுத்த தெய்வம். ஆனா அவங்க தெய்வம் நினைக்கிறது அவ்வளவுதான். செத்ததுக்கு அப்புறம் அவங்க தெய்வம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. தெய்வத்தை போய் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா தெய்வம் வந்து மனுஷனை பார்த்திருக்கா? தெய்வத்தை போய் எல்லாம் பார்க்க போறோம். சரி முருகனை போய் பார்க்க போறோம். ஐயப்பனை பார்க்க போறோம். மகாவிஷ்ணனை பார்க்க போறோம். சிவனை பார்க்க போறோம். அதே நேரத்துல முருகன் பெருமாள் மனுஷனுக்கு காட்சி கொடுத்துருக்கானா? காட்சி கொடுத்துருக்கானா? அப்படி கேட்டா என்ன அர்த்தம் கேட்கிறீங்க?
தெரியலையே. பக்தர்கள் கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்காரு. எங்க? அருணகிரி நகருக்கு. அருணகிரி நகருக்கு. அது தெய்வ பிரதிகள். தெய்வ பிரவியா அருணகிரி நகர் மனித பிரவியானே. எங்க? மனித பிரவியா இருந்து வாழ்ந்தவங்களுக்கு தானே அவர் கொடுத்துருக்காரு. மனுஷனால இறை துண்டு செய்யப்படுமே. ஆமா. அது மாதிரி இறை துண்டுல சிறந்தவங்க பல பேர் இருக்காங்க. யார் சொல்றதா முருகன் வந்து கோவில் வந்து எல்லா முருகன் கோவில் எந்த பக்கத்துல இருக்கு? தெய்வம் இருக்கா, தெய்வம் வருதான்னு கேட்டா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குல்ல. ஆமா. ஒவ்வொரு யுகத்துக்கும் படைக்கிற தெய்வம் இருக்கிறாரு, காக்கிற தெய்வம் இருக்கிறாரு, அழிக்கிற தெய்வம் இருக்கிறாரு. நம்மளுக்காக இந்த கலியுகத்துல முருகப்பெருமான் வந்திருக்காருன்றா. அப்புறம் ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு தெய்வங்கள் வந்திருக்கும் பொழுது அந்த தெய்வங்களை நம்மள பார்க்க தான் வந்திருக்கு. திரேதா தோபர கலியுகம். இது விஷயம் உண்டு. ஆனா முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது ஒருவனை கொடுத்துருக்காரு அப்படின்னா யாருக்கு அப்படின்னா நம்ம புதுக்கோட மாவட்டத்துல குமரமலையில் ஒரு அற்புதமான ஒரு மண் இருக்கு. சேதுபதி காட்சி கொடுத்துங்க அப்படி விஷயம் உண்டு. அதில் மாநில சிறப்பு சொல்றேன். நான் விட்டா வரணும்னு பேசிட்டு இருக்கேன். வேகத்தர போடலாம் வண்டி போய்கிட்டே இருக்கு. இல்லங்க எந்த வழி போனாலும் அந்த வழி வந்துருக்கு. தம்பி நீங்க மனான சிறப்பு சொல்லுங்க. ஆமா பேசிக்கிட்டேன். சரி தங்கச்சி கூட பிறந்தேன். யாருக்கு யாரு? எந்த கூட? கூடத்தேன். 2 இருக்கு, 2 1 3 இருக்கு. கூட பிறப்பது. எந்த கூட? இதுல ஏதேனும் நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்க சிறப்பு சொல்லுங்க என்னன்னு முடிவு பண்ணிடுங்க. மாநில சிறப்பு வாங்கி அவங்கள ஆளு
சவுடாதா குட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. தூக்கி தோல்ல போட்டு கொண்டு போயிருவேன். அது நாங்க அனுமதி கொடுக்கல. அது தேவையில்லை. எங்க அனுமதியை மீறி நீங்க சாம தேவதா தான தண்டமண்ண. நீங்க அப்ப நினைச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல நல்ல தூணா இருக்கிற பக்கம் 2 கயிறு எடுத்து புடிச்சு கட்டி வச்சுக்கோங்க. எதுக்குமே? என்ன எதுக்குன்னா எங்க அனுமதி இல்லாம நீங்க போவீங்களோ? ருசிங்க. குடிப்பீங்களோ? அனுமதி அவசியம் தேவையில்லை. நான் கொடுக்க முடியாது சொல்ல. அனுமதி இருக்கு நான் மாத்து சொல்ல. தானா கிடையாது நடிகை. தடி கொண்டு அடிச்சா நல்லா இருப்பாக்கா. குட்டி என்னுடையது. பார்த்தவரானே, விட்டவரானே, பிடிக்க வந்தவரானே, இல்லைன்னு வரதா அப்புறம் அடிச்சு என்ன செய்ய? கொஞ்சம் நாடு இங்க இருக்கு இல்லன்னு சொல்ல வேண்டியது நாடு போகணும் வாய மூடி போயிட்டு இருக்க வேண்டியது நீங்க தான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒப்புட எப்படி பேசலாமா? ஆம்பளை எப்படி பேசலாமா? சரித்திரம். நான் இல்ல பொறுமையா முகத்தை சிரிச்ச முகம் வச்சு பேசிக்கிட்டு இப்ப கடுவட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது சிரிச்ச முகமா? பின்ன ஏப்பா என் முகம் சிரிச்ச முகமா இல்லையா? சில சிரிப்பா சில அருவா வாயை திறந்தா மூடுறதே இல்ல. அதுதானே வந்துருக்கா? பேசுறதே இல்ல. ஓரமா படுத்து கிடக்கலாமா? போங்க போய் ஓரமா படுத்து யார் வேணாது. ஏங்க சம்பளம் கிடைக்காது மாப்ள வாங்க. இவ்வளவு வேகமா போறீங்க நீரு? அவரு போட வேலை செய்யணும் வந்தா சம்பளம் கொடுத்து. அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல பாருங்க அண்ணன் சொல்லுங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவன் சங்கத்தை வைக்கணும். சங்கத்தை வைக்கலையா? அவன் யாவ வருது. அவன் இப்படியா? மறந்துவாங்க. ஞாபகப்படுத்தாங்க. சரி. மான்குட்டி நீங்க சொன்னீங்க சிறப்பு. இந்த சிறப்பை சொல்லும் பொழுது நான் கேட்க மாட்டேன். நீங்க ஒண்ணு கேட்கல நான் கேட்கிறேன். அப்படி சொத்தா? ஏன் உங்க அப்பா சொத்தா? ஏன் அப்படி சொத்து? இல்ல மாமா சொத்தா? அவரு சொத்தா? வாதை பிரதிவாதிதான். ஆமா. உங்களுக்கு எனக்கு சண்டை வேணாம். அவசியம் இல்ல. என் வழக்கு என்ன? இருக்கு. உங்க வழக்கு இல்ல. தானே? இல்லன்னு தெரியுமில்ல? இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்றல்ல. அப்படி சொல்லுங்க. அப்ப இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னா வச்சு முடியாது. ஏன்னு கேளுங்க. எப்ப நீங்க மான்குட்டிக்கு சொன்ன சிறப்பை நான் கேட்டேனோ இவர் நம்ம குட்டியை கொடுக்க கூடாதுப்பா. ஐயா குட்டி மட்டும் போட்டுருந்தா விட்டு நான் அப்படி கேட்கவே இல்லைங்க. அவர் கேட்கிறேன் நீங்க என்ன இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? குட்டியா பேசுறது யாருமா அவரு? வேணும் தானே? என்னத்துல பண்ண சொல்றீங்க? நம்மள தேடி வந்துட்டாரு. எங்க இருந்து வந்திருக்காரு? வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலையில இருந்து எவ்வளவு காலம் வரும்? 20 காலம். அதுக்காண்டி வந்தவர் நம்ம விருது ஏறப்படாமா? தேனத்தினே அவருக்கும் சொல்லக்கூடாது. இருக்கிறதா சொல்ல முடியும். மாத்துடி கிட்ட தேர்தல் வந்தாரு. ஆமாமா. நான் என்ன சொல்லனா? சொல்லுங்க கேப்பா. உள்ளுக்குள்ள 80 வயசு ஒரு மான்குட்டி இருக்கு. ஏமா? எத்தனை வயசாப்ல? 80 வயசு. அத மணிமுத்துட்ட கொடுங்க. அது எனக்கு ஒத்து வராது. என்னமோ ஓட எவ்வளவு ஆர்வமாக அப்பா நல்லா இருக்கியப்பா நீங்களா? ஆம்பளை பக்கா சாமிங்கல பாத்துக்கிறேன். வீட்டுல அம்மா காத்துட்டிப்பா. எங்க வீட்ல இருந்தா எங்க அப்பா வர சொல்லிருக்காரு. எங்க கருவறை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்ப வேண்டிய நேரம். அம்மா காத்துட்டிப்பா. இடையூறா நீங்க வந்திருக்கீங்க. அம்மா காத்துட்டிப்பா. ஆமா. அப்பா காத்துட்டிப்பால. அது நீ காரணம் சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு போறதா? அதை எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன ஏங்க புருஷன் கூட சொல்லுவேன். தாரன்னு சொல்ல மாட்டேன். புருஷன் சொல்லுங்க. யாரு? அப்ப நான் புருஷன். அதான் சொல்றேன். பிரச்சனை இல்ல. தாரன்னு சொல்ல முடியாது. ஆம்பளைனாலே புருஷன் தான் பேரு. ஆண் புருஷன் சொல்றாங்கல்ல. எல்லா ஆம்பளையுமே புருஷன் தான். தமிழ் வார்த்தையில புரியுதுங்களா? வேணா போட்டா ஆனா பொம்பளை கூட தாரன்னு சொல்ல முடியாது. வேணா போட்டா பண்ண. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஆதிகரவனே நீலமே வேணானி நீங்க எதிர்பார்த்தது சரியா? உன்னை அந்தரத்தையே வரவழைத்து ஐயா முந்தினாட்டை குழலே அந்த உலகளந்த மாயோடி இல்லாத மாணிக்காக நிற்க வந்து நிற்கிறாரு. ஏமா வள்ளியம்மா, என்னப்பா உங்களை எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பாக்குறாங்க. பாக்குறவங்க என்னன்னு பாருங்க. வேடவரை காணும். வள்ளி ஒருவேளை லூசா இருக்குமோ? பாப்பா போய் உள்ள போய் பாருங்க. நீ போய் பாருங்க. ஏன் உங்க பேர் நீங்களே சொல்லிக்கிறீங்க? ஆள் இல்லாம வள்ளி மட்டும் பாடிக்கிட்டு இருக்கு. இங்க நின்னு பேச பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல. ஏய் கண்ணாடி வைக்கிறா. நல்லா பாடு. ஏமா அவருக்கு என்னமா தெரியும்? தூரத்துல அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதேதோ பேசி பாக்கிறா.
மகன் வர முடியும். அப்பெல்லாம் வாங்க மாட்டேன் வேலைக்கு வந்துட்டா. என்ன அப்படி ஏறிட்டு போகுது? என்ன? அது போக புடிங்க. சரிம்மா, அவரை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? ஏப்பா, நீங்க ஏங்க, பெரிய சாவித்திரி கம்மாங்காட்டு பெரிய சிவாஜி கணேசன். என்னது? என்ன சொல்றீங்க? ஏயா திடீர்னு கம்மாங்காட்டு கம்பளச்சி பகவதி, கம்மாங்காட்டு கருவாச்சி காக்கவத்தி, மேலப்பட்டு கருவாய் வந்த வேட்டை. கம்மாங்காட்டு கருவாச்சி வந்த வேட்டை, கம்மாங்காட்டு கருவாச்சி வந்த வேட்டை, கம்மாங்காட்டு ராஜாச்சி கருவாச்சி கண்ட வேட்டை, கதவலுக்கு பொறுக்கலையில் தனதா தனதா தனதா. ஐயா உங்களுக்கு குட்டி தானே வேணும்? ஆமா. நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா உங்க குட்டியை உடனே நான் கொடுக்குறேன். அப்படியா? என்ன கதை? ராமாயணமா, மகாபாரதமா, இதிகாசமா இல்ல சரி, அத்தை தட்டுறவியா? இந்த ஆளு குடும்பத்தை வச்சு எப்படி அவங்க குடும்பம் நல்லா நடத்துறாங்க? நாக்க புடுங்க கேளு. லட்சணம் தெரியுமா? ஆ? நீங்க தேடி அந்த குட்டிக்கு லட்சணமா? அந்த லட்சணம். அப்படி சொல்லு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி வாங்க ஐயா. வாங்க. ஆமா, இவர் விருந்தாளி. இவர் மேல இருக்கிற எரிச்சல்ல அவர்கிட்ட முறையா வர கேட்டேன். மான்குடி அடையாளம் சொல்ல போ. சரி மகளே, சொல்ற மகளே. யாரும் சொல்லாத அடையாளம். மாப்பிள்ள மானம் சொல்லுவாரோ? என்ன மேல புல். அதுல அது இந்தியா போறது. மற்றவருக்கு தோன்றாத மாங்கல்யத்தை சுடுவோம் திறந்து கொண்டு பிரதலித்து குடும்பம் என்ன நடந்து போனா இடையில ராகத்தை கண்டா தொட்டு போய்கிட்டே இருந்தது. தாயால போயிட்டு சாஜாதே கொம்புரண்டு இருந்தாலும் சாஜாதே கொம்புரண்டு இது சாஜாதே இது சாஜாதே கொம்புரண்டு இருந்தாலும் இது தன் தலையிலிருந்து பாயாளமான் வர கண்டதை விட்டு உங்கள் பாதையிலே பாதையிலே
பாண்டியில நீங்க மூணு ரூபாய் சாயாத கொம்புரண்டு சாயாத கொம்புகள் இருந்தாலும் அது நம்மளை நிமிர்ந்து இது நம்மை நிபந்தமாய் பதக்கண்டத்துள் நாங்கள் பார்வையிலே பார்வையிலே என்னதவம் செய்தனை யசோதா கண்டதுண்டோ ஒரு கணப்பொழுதோட இங்க நிக்க கூடாது இடத்த விட்டு போக முதல்ல ஏமா உன்னை பார்த்து விட்டு நான் இடத்தை விட்டு- மாங்குடியை தெரியுது அப்புறம் உன்னே தெரியும் காலி செய்யலாமா பண்டு வீட்டில் பிறந்த அண்ணே அண்ணனா அண்ணே பண்டு வீட்டில் பிறந்த அண்ணனா அண்ணே ஏத்தா பன்னிக்குட்டி அண்ணே அண்ணனா இது சரியான ஒரு ஆம்பளை உன் அண்ணன் எல்லாம் சோத்துல உப்பு போடுவாங்க எங்க அண்ணே உப்புல சோத்த பிடிச்சா பாருங்க ஆமா உண்டுதான். சரியான ஆம்பளை ஒரு வீடு உள்ள வந்தா எவ்வளவு வரமாட்டாப்ல ஏ எப்ப நீங்க இந்த வார்த்தையை சொல்லீங்க வரமாட்டாப்ல மாமரத்து பூபதத்தை மஞ்சள் கொண்டு போடவா எடுத்து போர்வையாக்கி மூடிவா மாமரத்து பூபதத்தை மஞ்சள் கொண்டு போடவா எடுத்து போர்வையாக்கி மூடிவா
என்ன கேட்டாரு என்ன கேள்வி அதான் வணங்குது சாமி வந்துடும். அரோகரா என்ன தெரியுமா? பொங்கல் கிடைக்குமா நன்றி இருக்காங்க. பிள்ளையார் வந்துருக்கப்பா. பிள்ளையார் பிள்ளையார் முன்னாடி இருக்காரியா? நம்மளே கண்டுபிடிக்க கூத்துல கோமாளி மாதிரி மனைவி என் மனைவி என் தங்கச்சி என் மனைவின்னா மாலை எங்க அண்ணன் சொல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் முருகா. இப்ப வந்து எங்க அண்ணன் சொன்னாதான் நான் காலைல கூட்டு வந்து பார்த்தேன். அண்ணே கல்யாணம் தயார் அண்ணே அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கவா? அவரை பத்தி என்ன தெரியும்? தெரியாம பேசாத. அவர் யாரு என்ன தெரியுமா உனக்கு? போல உனக்கு என்ன வர வேண்டும்? தங்களை மணந்தவுடன் உலகத்தில் எல்லோரும் வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியனை அழைக்க வேண்டும். அடியோடு தொழில் வேண்டும். நீ கேட்டபடி இன்னும் வெள்ளியின் சமயது சுப்பிரமணியன் வைரத்தில் வாழ்கின்ற மக்கள் இப்பொழுது வாய்ப்பினை அமர்ந்திருப்போம். உடனே வேண்டி வேலை பார்த்து Bye.
இதுவரை எங்களது நாடகத்தினை வெளியும் வரை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த ஐயப்பன் பக்தர்களுக்கும் இந்த மண்டலாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்த நாடகத்தை ஏற்பாடு செய்த ஐயப்பன் பக்தர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரியும் வரை எங்கள் நாடகத்தை வீடியோவில் கருத்து கொண்டிருக்கின்ற இது உங்கள் யூடியூப் சேனல் அன்பனாருக்கும் எங்கும் தமிழ் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க. இது உங்க ஊர் அன்னை அத்தனை அன்பு சொல்லுங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் பிடித்தால் ஒளிபெருக்கி அமைக்கும் தொழில்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் செல்வி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமர்ந்திருக்க நாடக அமைப்பாளராகி அன்பு மைத்தினர் மருதமணி மச்சான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம்.